பத்தி தெரியாதா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு அந்த வட்டத்துக்குள்ள சிக்கி தவிச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தி பேஸ்மெண்ட். ஒரே சிந்தனை, ஒரே நோக்கமுள்ள சில பேரை ஒன்று சேர்த்து பேஸ்மெண்ட்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போறோம். A covert team, an intelligence network. நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம். ப்ரொசீஜர் படி தான் இயங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. வர்ற மாதிரி பேஸ்மெண்ட்ல நம்ம எவ்வளவு பேர் சார்? ஒரு டீம் ஆஃப் 10 நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி 11 பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு பார்க்கறேன். இன்னும் ஒருத்த வேணும், எ ஸ்பெஷலிஸ்ட். நீ எல்லாம் டெடிகேஷன்ல டிடி காசனை பத்தி கூட பேசக்கூடாது. ஜான் உன் டீமுக்கு பேர்ல இருக்கா? சிஎஸ்கேன்னு போட்டா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். செம்ம காண்டில் இருக்கீங்க போல என் மேல. ஆமா இது இப்படிதான் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காத காலகட்டம். பால் ஹைட்ல இருந்து ஹார்டா வரும், கேட்ச் பிடிக்கணும். ஆட்ல என்ன எக்ஸசைஸ் தான் பண்றீங்க? ஆடியன்ஸ் கரெக்டா கிளியரா சொல்லாம விட்டோம். காவா விடக்கூடாது. ஃபாஸ்ட் பவுலர் பவுல் பண்ணுவான், ஆடணும். சைடுல ஒதுக்கூடாது. பொறுத்த வரைக்கும் அதோட மிஸ்டேக் வந்து நான் தான் நினைக்கிறேன். டான் வந்து 125 crore பண்ணும்போது இந்த படம் ரெகுலரான கதையா தானே இருக்கு, இது ஏன் 125 crore பண்ணுச்சுன்னு கேட்பாங்க. மாவீரன் வந்து 89 crores தான் பண்ணிருக்கேன், இது 100 crore பண்ணல. பாத்தீங்களா அனாலஜி புரியுதா? தம்பி எனக்கு தெரியும் தம்பி.